கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கும்பராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா மேடம், ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் என்னை டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்கள் அத்தனை நேர்மையானவர்கள், நல்லவர்கள், பொய் சொன்னது கிடையாது, ஏமாத்த தெரியாது அப்படிங்கிறது. உங்களுக்கு என்ன நடக்குது சார்? விட்டுருங்க சார், நான் சனிப்பயிற்சி கேட்க வரல. ஆன்மீக பரிகாரம் சேனல் வழக்கமாக பார்க்கறது, அதுக்காக வந்தேன். ஒருத்தர் பிடிக்கலன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உன் மோஞ்சில ஜென்மத்துக்கு முழிக்க மாட்டேன் அப்படி சொல்லுவோம். இனி ஜென்மத்துக்கு என் பக்கத்தை வந்துடாத அப்படி சொல்லுவோம். அந்த ஜென்மத்துக்குன்னா என்ன அப்படின்னா இந்த பிறவி முடிகிற வரைக்கும்னு அர்த்தம். அப்போ இந்த ஜென்ம சனினா என்னன்னா, இனி இவனை பார்க்கவே கூடாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணா ஒருத்தன், அதுதான் வந்து ஜென்ம சனி. 2ஆம் இடத்து சனி 2, 3, 4 பார்க்கிறார் மேடம். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, காரு. 2ஆம் இடத்து சனி 7ஆம் பார்வையா 8 பார்க்கிறார். அருமை சார். கும்பராசி நேயர்கள் வந்து வீடு கட்ட போறாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் குஷியா இருக்கும். ஏன்னா கனவு இல்லம் அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாருக்கும் தேவை. அதே மாதிரி கும்பராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எப்ப அடைய போகுது? கடன் அடைஞ்சாதானே வீடு கட்ட முடியும். காரணம் என்னன்னா குரு. அப்போ 2ஆம் இடத்து சனி அடிப்படையில கேரக்டர் என்னமோ ஒண்ணுதான். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பொருளாதாரத்தை தரப்போறார். அதனால தந்துருவார். அதாவது சனி கொடுத்தால் இவர் தடுப்பார், மாற்றுக்கிறதே கிடையாது. ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம், ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மக்களால் செல்லமா அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள். சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம், அச்சம் இருக்கும். ஐயோ, சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிக்க போகுது, அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது, இல்லை எனக்கு அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதற்காக தான் இந்த பதிவு. ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் சின்ன சின்ன கெடுபலன்கள் மட்டுமே கொடுத்து நல்லது கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. இது ராம்ஜி சாருக்கு ரொம்ப பிடிச்ச ராசி அப்படின்னு சொல்லலாம். நிறைய விருச்சிக ராசி நேயர்கள் வந்து ராம்ஜி சாரோட கிளைண்ட் அப்படின்னே சொல்லலாம். அத்தனை பேரும் இங்கதான் வந்து பாக்குறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைய போகுது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போகுது, சாதகம் என்ன, பாதகம் என்ன தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கும்பராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா மேடம், ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் என்னை டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்கள் அத்தனை நேர்மையானவர்கள், நல்லவர்கள், பொய் சொன்னது கிடையாது, ஏமாத்த தெரியாது அப்படிங்கிறது. உங்களுக்கு என்ன நடக்குது சார்? விட்டுருங்க சார், நான் சனிப்பயிற்சி கேட்க வரல. ஆன்மீக பரிகாரம் சேனல் வழக்கமாக பார்க்கறது, அதுக்காக வந்தேன். வழக்கமாக ராம்ஜி சார் ஷோ கேட்கறதுக்கு வந்தேன், அவ்வளோதான். உண்மையிலே சொல்ல போகிறேன், உங்களை அந்த அளவுக்கு பெண்ட் எடுத்துருப்பார் இந்த சனி பகவான். காரணம் ஜென்ம சனி. வாழ்க்கையில் மேடம், ஒருத்தர் பிடிக்கலன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உன் மோஞ்சில ஜென்மத்துக்கு முழிக்க மாட்டேன் அப்படி சொல்லுவோம். இனி ஜென்மத்துக்கு என் பக்கத்தை வந்துடாத அப்படி சொல்லுவோம். அந்த ஜென்மத்துக்குன்னா என்ன அப்படின்னா இந்த பிறவி முடிகிற வரைக்கும்னு அர்த்தம். அப்போ இந்த ஜென்ம சனினா என்னன்னா, இனி இவனை பார்க்கவே கூடாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணா ஒருத்தன், அதுதான் வந்து ஜென்ம சனி. கும்பராசிக்காரர்கள்லாம் உட்காந்து டார்ச்சர் பண்ணியிருப்பான். அதை தெளிவாக குழப்பறான், சார் தெளிவாக குழப்பறான் அப்படிங்கிற மாதிரி ராசியில் உட்காந்து இருக்கிற சனி பகவான், இது பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா, இல்லை இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கலாமா, தெளிவாக குழப்பியிருப்பார். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதை பண்ணாலும் பண்ணுற மாதிரியே தோணும், ஆகிற வேலை மாதிரியே தோணும், அது எந்த ஒரு வேலை கூட நடக்காது, அந்த மாதிரியே இருக்கும். ஒரு குழப்பத்திலே வச்சுருப்பாங்க. கூட இருக்கிறவங்கள சந்தேகப்படுவாங்க, இவனால் ப்ராப்ளம், அவனால் ப்ராப்ளம், அப்போ எவரால் ப்ராப்ளம்னே இவங்களுக்கு தெரியாது. ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே வச்சுருப்பாங்க. இப்போது 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? காரணம் 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்துக்கு சனி போயிருக்கார், சும்மா கிடையாது மேடம். தனஸ்தானத்துக்கு போன சனி என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனத்தை கொட்ட போகிறார். 2ஆம் இடத்தை பணம் கொட்ட போகிறார். உலகத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, எந்த விட்டமின் வேணால் சொல்லிக்கோங்க, எனக்கு எது மேலே நம்பிக்கை கிடையாது. விட்டமின் எம், இந்த விட்டமின் எம் இருந்தால் மீதி விட்டமின்லாம் இல்லைன்னா கூட டாக்டர்கிட்ட போய் ஊற்றி போட்டு பழிச்சிக்கலாம். ஆனால் விட்டமின் எம் மட்டும் இல்லைன்னா மீதி இருந்து உங்களை காப்பாற்ற முடியாது. பிரச்சனை என்னன்னா,
பணம் பொருள் இல்லாதாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னா. எங்களை போன்ற அருளாளர்கள் இறைவன் வழி செல்பவர்களுக்கு அருள் இல்லைன்னா அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை. அப்போ பொருள் அவ்வளவு முக்கியம். 2ஆம் இடத்து சனி பகவான் பணம் தர போகிறார். எந்த பணம் இல்லைன்னு உங்கள் தங்கச்சி கல்யாணம் நின்றுச்சோ, எந்த பணம் இல்லைன்னு உங்கள் வீடு கட்டுற வேலை பாதியில் நின்றுச்சோ, அதெல்லாம் சரியாகி வாழ்க்கையில் மாற போகிறீங்க. அந்த மாதிரியான உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது 2ஆம் இடத்து சனி. 2ஆம் இடத்து சனி 2, 3, 4 பார்க்கிறார் மேடம். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, காரு. 2ஆம் இடத்து சனி 7ஆம் பார்வையாக 8 பார்க்குறாரு. சொத்து வாங்க போகிறீங்க. ஆமாம், நம்ம ஏன் இன்னும் ஹவுசிங்லனே போடாமல் இருக்கோம் அப்படி இப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஐயா வாங்க ஐயா, இனிமையாவது யோசிங்கயா ப்ளீஸ். காரணம், இனிமையாவது சொத்து சேர்த்தணும். நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃபு நம்ம குழந்தைங்களுக்காக அவர்களுக்கு ஒரு வீடு கட்டி தரணும். இந்த எண்ணத்தை அவங்க உருவாக்குவாங்க. இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்தேன் சார், ஒரு ஃபோக்கஸ்டாகவே இல்லை, ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து என் பேரில் ஒரு வீடு வேணும், அது என் பொண்டாட்டி பேர் வாசலில் போட்டு அவங்க பேர் நிவாஸ்ன்னு போடலான் இருக்கேன் சார். சாரதா நிவாஸ் அப்படின்னு போட போகிறேன் சார். போடுங்க. வாழ்க்கையில் உண்மையிலே பெரிய சந்தோஷமே அதுதான், ஒரு சொந்த வீடு. ஏன்னா என்ன ஹவுசிங் ஃபஸ்ட் மந்த் இஎம்ஐ வர்ற வரைக்கும் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. 2வது மந்த் இஎம்ஐ வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும். ஸோ எனிவே கோயிங் டு ஸ்டார்ட். அப்போது வந்து என்னென்னா இந்த வீடு கட்ட போகிறீங்க. அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. நண்பர்கள், இது வரைக்கும் கும்பராசிக்காரங்க இவங்க ஒன்றுலாம் சேர்ந்து உருப்படா தர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நண்பர்களாகவே இருந்திருப்பாங்க. இனிமையாக தான் ஒரு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய நபர்களை சந்திக்க போகிறீங்க. யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இன் நியூ வே. அதெல்லாம் நடக்க போகுது. ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. வாழ்க்கையை மாறப்போகுது. கும்பராசிக்காரர்கள் பிரமாதமாக இருக்க போகிறாங்க. அருமை சார். கும்பராசி நேயர்கள் வந்து வீடு கட்ட போறாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் குஷியா இருக்கும். ஏன்னா கனவு இல்லம் அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாருக்கும் தேவை. அதே மாதிரி கும்பராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எப்ப அடைய போகுது? கடன் அடைஞ்சாதானே வீடு கட்ட முடியும். காரணம் என்னன்னா, குரு பகவான் 8 பார்க்குறார், இந்த சனி பகவான் 8 பார்க்குறார். அதே 8ஆம் இடத்தை வந்து உங்களுக்கு எப்படி சொல்லனா, அசட்ஸு, தாரித்ரியம் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அதை சனி பார்க்கும் பொழுது அசட்ஸ் சேரப்போகிறது, தாரித்ரியம் ஒழிய போகுது. தாரித்ரியம்னா என்ன, நம்மளுடைய வறுமை ஒழிய போகிறது என்று பொருள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைஞ்சிடும். 2ஆம் இடத்துல சனி வர்றது மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் உலகத்தில் எது இல்லை மேடம். 2ஆம் இடம் என்பது எல்லாரும் சொல்லுவாங்க பாத சனி, அந்த சனி, இந்த சனி. 7 சனி எந்த வடிவில் வந்தாலும் 7 சனி தான். இனிப்பு எந்த வடிவத்தில் இருந்தாலும் இனிப்பு தான். நீங்கள் லட்டா சாப்பிடுங்க, ஜாங்கிரியா சாப்பிடுங்க. இனிப்பு அடிப்படையில் இனிப்பு ஒன்று தான், வடிவங்கள் வேறு. அடிப்படையில் சனி ஒன்று தான். அதில் ஜென்மசனி என்றும் 7 சனி என்றும் அஷ்டம சனி சொல்லிக் கொள்ளுங்கள். சனி தான். அப்போது 2ஆம் இடத்து சனி அடிப்படையில் கேரக்டர் என்னமோ ஒன்று தான். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பொருளாதாரத்தை தரப்போகிறார். அதனால் தந்துருவார். அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், மாற்றுக்கிறதே கிடையாது. அவரெல்லாம் மாற்ற முடியாது. ஸோ அதனால் பாத சனி, அந்த சனி, இந்த சனின்னு சொன்னாலுமே கும்பராசிக்காரர்கள் பண்ண வரம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்து சனி எக்ஸம்ஷன். அவருக்கு வந்து பணம் தரப்போகிறார். அதனால வந்து பாத சனியாக நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் இதை நீங்கள் பொருளாதார சனியாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். பணவரவு வரப்போகுது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி படிப்பு அல்லது உயர் படிப்பு எப்படி அமையும்? ரொம்ப பிரமாதமா இருக்கும். 2ஆம் இடத்து சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு வர்றதுனால கல்வியில புரட்சியெல்லாம் ஏற்படுத்துவாங்க. இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு நியூ ட்ரெண்ட் புதுசா யோசிப்பாங்க, புதுசா அந்த மனப்பாடம் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அந்த பசங்க சாதனைகள்லாம் படைப்பாங்க. 2ஆம் இடத்து சனி பகவான் ரொம்ப அருமையா படிக்க போகிறாங்க. அந்த பசங்க செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் வந்து இவ்வளோ மார்க்கு தான் எடுத்தேன், அதனால தான் என்னால் வந்து டாப் ரேங்க்கில் போக முடியல. தன்னைத்தானே உணர்வாங்க, தன் பலத்தை உணர்வார். சனி பகவான் என்னென்ன பண்ண போகிறார் பாருங்க. ரொம்ப அருமை. ஏன்னா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாக்க இன்னும் கொஞ்சம் அவங்க லைஃப்ல நல்லா போறதுக்கு உதவிகரமா இருக்கும். அதே மாதிரி கடன் அடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க, வீடு கட்ட போறாங்கன்னு சொல்லிட்டீங்க, கல்வியும் சிறக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்யோன்யம் அதிகரிக்குமா? இவங்க பிரச்சனைகள் தீருமா? ஏன்னா 2ஆம் இடம் என்பது குடும்பம் என்ற ஒரு வார்த்தையும் இவர்களுக்கு இருப்பதால், 2ஆம் இடத்துல சனி பகவான் வருவதால் இவர்கள் குடும்பம் திரும்ப பழைய ஸ்தானத்துக்கு வந்துடும். இப்போ குடும்பம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, எவனோ ஒருத்தர் வந்தாங்க சார், யார் கூட வந்து யார் பேசுனாங்கன்னு தெரில, இவங்க அம்மா பேசுனாங்களா, எங்கள் அம்மானால சண்டையா, இவங்க அம்மானால சண்டையா, மொத்தத்தில் நாங்கள் சண்டை போட்டு தான் சார் மிச்சம் அப்படிங்கிறதெல்லாம் நடந்து போய் இந்த தலைவன் தலைவி கதையில் வர மாதிரி தான் கிடச்சா. ஏன்னா உன்னை நான் காலைல கோர்ட்டில் பார்த்தேன், ஆமாம் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன், மத்தியானம் சாப்பிட வந்துட்டேன், அவரை நின்றுட்டு நான் இருக்க முடியலப்பா, தான்ப்பா வந்துட்டேன்ப்பா, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்குவீங்க சேர்ந்துக்குவீங்க, சண்டை போட்டுக்குவீங்க சேர்ந்துக்குவீங்க. இந்த 2ஆம் இடத்து சனி பகவான் டைவர்ஸே பண்ணியிருந்தாலும் மத்தியானம் லஞ்சு கூட்டு வந்துடுவார். அதனால் யூ டோன்ட் வரி, இந்த கும்பராசிக்காரர்கள் இனிமேல் ஒய்ஃபோடு தான் இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அருமை சார். இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் 100க்கு 95 மார்க் கொடுக்கலாம் மேடம். சூப்பராக இருக்குது. அருமை. கும்பராசி நேயர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி மேடம்.
நீங்க ஸ்ரீமடத்துக்கு வரணும், ஸ்ரீமடத்துல நடக்கக்கூடிய யாகங்கள்ல ஹோமங்கள்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் இந்த ஸ்ரீமடம். விஷ்ணுமாயாக்கென்று தனித்துவமான ஆலயம் எங்க இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சென்னையில போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல தான் இருக்கு. ராம்ஜி சுவாமிகள் தான் அதை நிறுவிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அருமையா இந்த ஆலயம் இங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இங்க வரக்கூடிய மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தினம் தினம் நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், திருமண தடை இருக்கு, குழந்தை பாக்கிய தடை இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில நான் சிக்கி தவிக்கிறேன், நிறைய சிக்கல்கள்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த இடம் ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஸ்ரீமடம் வாங்க, விஷ்ணுமாயாவை வழிபாடு செய்யுங்க. இங்க நடக்கக்கூடிய யாகத்திலையும் வேள்வியிலையும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைபா அமையும். நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் உங்க லைஃப்ல ஏற்படும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.